இன்றைக்கு நம்ம 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த 1 தெசலோனிக்கேயர் எழுதின நிருபத்திலே 1 தெசலோனிக்கேயர் என்று சொல்லும் பொழுது அந்த தெசலோனிக்கேயில் உள்ள சபைக்கு எழுதக்கூடிய ஒரு செய்தி, அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அதிலே பார்க்கும் பொழுது அங்கே யாரெல்லாம் அந்த கடிதத்தை எழுதுகிறார்கள் என்று பார்க்கும்போது பவுலும் சில்வானும் திமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம் வாசிக்கலாமா? தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். 6வது வசனம், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் ஆகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். 9, 10 வாசிச்சு. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இந்த நிருபத்தை எழுதுகிறவர்கள் 3 பேர் சேர்ந்து எழுதுகிறார்கள். ஆனால் அங்கே முக்கியமாக இதனுடைய தலைவராக பவுலை நாம் அங்கே பார்க்கின்றோம். அப்போ இந்த தெசலோனிக்கே சபையும் நம்ம சபையும் ஒரே மாதிரி இருக்குது. ஓகே, அதுதான் இன்றைய சிந்தனை. அப்ப இந்த தெசலோனிக்கே சபை குறித்து பார்க்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம் என்று பார்க்கும் பொழுது, கர்த்தருக்காகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தெசலோனிக்கேய சபை. இந்த சபை எதற்குள்ளாக இருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. உண்மையா? இந்த காலையிலிருந்து இவ்வளவு நேரம் நம்ம தியானிச்ச தியானம் எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சபை நம்முடைய சபை. ஒன்று. 2வது, சபை என்று சொல்லும் பொழுது இந்த கட்டிடத்தையோ அல்லது இந்த இடத்தையோ குறிக்கவில்லை, இதில் இருக்கக்கூடிய நம்மை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்புறம் வாசிக்கிறோம், இந்த சபை தேவனுக்கு பிரியமான சபை. இங்கே வாசிக்கிறோம், தேவனுக்கு பிரியமான சபை. வாசிங்க. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. ஓகே, பார்க்கிறோம். இங்க தேவனுக்கு பிரியமான சகோதரன் சொல்லும் போது இந்த சபையானது யாருக்கு பிரியமா இருக்குது? தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. அப்போ தேவனுக்கு பிரியமா இருப்போமானால் அந்த சபை எப்படி இருக்கும்? தேவனுக்கு பிரியமான சபையா இருக்கும் என்று இங்கே பார்க்கின்றோம். அப்படியானால் இந்த சபையிலே தேவனுக்கு பிரியமா இருப்பதற்கு அவர்கள் என்னென்ன செய்தாங்க, அதைத்தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அப்ப தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்றால் முதலாவது பார்க்கும்போது அவர்களுடைய விசுவாசம் அந்த சபையில எப்படி இருந்ததுங்க? அவருடைய விசுவாசம் உறுதியா இருந்தது. 2வது பார்க்கும்போது அவர்களுக்கு சகிப்புத்தன்மை இருந்தது. இதெல்லாம் நம்ம சபையில் இருக்கிறது. அப்புறம் என்ன பாடுகிறோம்? பாடுகளின் நடுவிலும் அவர்கள் எதையும் சகித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். விசுவாசிகளுக்கு மாதிரியா இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாய் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இதுல எல்லாம் அடங்கிருச்சா? சபைக்கு வேண்டியது எல்லாம் அடங்கிருச்சா? என்ன பார்க்கிறோம்? முதலாவது விசுவாசம், 2வது என்ன பார்க்கிறோம்? நம்பிக்கை, 3வது அன்பு. அப்ப அன்பின் இருந்தா மட்டும் பத்தாது, பாடுகளின் நடுவிலும் சகிப்புத்தன்மையோடு இருக்கக்கூடிய சபை, விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கக்கூடிய சபை, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சபை. இதுதாங்க தெசலோனிக்கே சபையினுடைய நல்ல குணம். இந்த நல்ல குணம் அல்லது இந்த நல்ல கோட்பாடு அல்லது சத்தியம் அவர்களிடத்தில் இருந்ததினாலே அவர் அந்த சபை யாருக்கு பிரியமா இருந்தது?
தேவனுக்கு பிரியமா இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமான காரியங்கள், அது மிகப்பெரிய காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது தேவனுக்கு பிரியமான சபை என்று பார்க்கிறோம். இரண்டாவது பார்க்கும்போது உங்கள் விசுவாசத்தின் கிரியை. விசுவாசத்தின் கிரியை சொன்னா நம்ம என்ன, அந்த சபையார் எப்படி இருந்தாங்க? விசுவாசத்துல உறுதியா இருந்தார்கள். விசுவாசத்திலே உறுதியா இருந்தால் மட்டும் போதாது, என்ன வேணும்? கிரியை செயல்படணும். விசுவாசம் இல்லாத, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப என்ன அர்த்தம்? செத்ததுன்னா அந்த வேர்டுக்கு என்ன இல்லை, அர்த்தமே இல்லை. அப்படியானால் அப்ப விசுவாசம், அதுல கிரியை என்ன? யாக்கோபு 2ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். அங்கே நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல 14 முதல் 16 வரைக்கும் வாசிக்கும் போது என்னன்னு அங்கே நம்ம பார்க்க முடியும். அது அந்த சபையில் இருந்தது. அதே நிலைமை நம்முடைய சபையிலும் இருக்கிறது. அதை என்ன வாசிப்போம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? இதை விளக்கி சொல்லவே தேவையில்லை. இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கும் பொழுது யார்கிட்ட சொல்றாங்கன்னு சொன்னா, யாக்கோபு சகோதரர்கிட்ட, நம்ம சபையில சொல்றாங்க. சபையில என்ன சொல்றாரு? ஒருவன் தனக்கு விசுவாசம் என்று சொல்லியும் கிரியை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? நான் ரொம்ப விசுவாசிங்க, நான் பெரிய விசுவாசி, நான் ரொம்ப விசுவாசத்தோடு இருக்கிறேன், ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அவனை ரட்சிப்பதில்லை. அவனை விசுவாசி என்று சொல்ல தகுதியற்றவனாய் இருக்கிறான். ஏனென்றால் அவன் விசுவாசி என்று சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்? கிரியை இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி என்ன சொல்றாங்க? நீங்கள் போய் சமாதானத்தோட போக முடியுமா? வஸ்திரம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு தான் நமக்கு இவ்வளவு வஸ்திரம் இருக்கிறது. பழைய காலங்களிலே ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு எவ்வளவு இருக்கும்? ஒரே வஸ்திரம் தான் இருக்கும். நிறைய வஸ்திரமெல்லாம் இருக்காது. ரெண்டாவது போர்வை இருக்காது. இன்றைக்கெல்லாம் நமக்கு போர்வை இருக்கிறது. அப்படியாக வஸ்திரம் ரொம்பவும் கிடைக்கப்படாத ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடியது வஸ்திரம். ஒரு இயேசுவினுடைய சீடன் ஒருவர் இருந்தார். இயேசுவை பின்பற்றி வந்தார். அவருக்கு என்ன இல்லை? வஸ்திரம் இல்லை. அவர் எதை போட்டிருந்தாரு? மேல ஒரு போர்வை, ஒரு கிழிந்து போன போர்வை, அதுதான் வஸ்திரமா இருந்தது. இயேசு கிறிஸ்துவை பிடித்த போது அவர் என்ன செய்தாரு? அந்த வஸ்திரத்தை எரிந்து விட்டு ஓடிட்டார். அப்ப வஸ்திரம் அந்த நாட்களிலே மிகவும் விலையேற பெற்றதா இருந்தது. கேயாசி எதை எடுத்து வச்சாரு? முக்கியமா என்ன எடுத்து வச்சாரு? வஸ்திரம். வஸ்திரம் ரொம்ப விலையேற பெற்ற, அன்னைக்கு கிடைக்காது. என்னுடைய நாட்களிலே, நான் சொல்றேன், என்னுடைய சிறு வயதிலேயே யூனிஃபார்ம் ஒண்ணுதான் இருக்கும் இல்லையா? அப்போ வஸ்திரம் விலையேறப்பட்டது. அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்பவுமே சொல்லுவாரு. எளிய நிலைமையிலே உபதேசிக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? வஸ்திரம் இல்லாது இருக்கிறார், அவனை சமாதானத்தோட போய் குளிராய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக எளிய நிலையில் சின்ன 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 காரியத்தை சொல்லுவார். பெரிய பைபிள் ஞானத்தையோ அதையெல்லாம் அவர் சொல்ல மாட்டாரு. அவருக்கு கண்ணு முன்னாடி என்ன தெரியுதோ அதைத்தான் சொல்லுவார். அப்ப அந்த நாட்களிலே வஸ்திரம் இல்லாத ஏழைகள், பசியாய் வாழக்கூடிய ஏழைகள், அந்த எஜமானுடைய வாசற்படியிலே போடக்கூடிய அந்த எச்சை இலைகளை சாப்பிடக்கூடிய ஏழை எளிய மக்கள் அன்றைக்கு அதிகமாக இருந்தார்கள். லாசரு எங்கே இருந்தனர்? வேதம் சொல்லுகிறது, அந்த நாய்களோடு கூட அந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டிலே வெளியே கொட்டப்படக்கூடிய எச்சை இலைகளை தொட்டு சாப்பிடக்கூடிய நாய்களோடு லாசரு இருந்தார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா அப்பேற்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியே விசுவாசம் கிரியில் இல்லாவிட்டால் தண்ணீர் தானே செத்ததா இருக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இது ஒரு எளிய நிலைமையோடு நான் கடந்து செல்ல போகிறேன். நம்முடைய வாழ்க்கையில அந்த தெசலோனிக்கே சபையினுடைய வாழ்க்கை நம்ம சபையில் என்ன செய்து நடைபெற்று வருகிறது இல்லையா? நான் உதாரணமா சொல்லணுமா? சொல்ல வேண்டியதில்லை. நம்ம என்ன செய்யறோம்? அநேகருக்கு நம்ம வஸ்திரம் கொடுக்குறோம் இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? 2 வஸ்திரம் தான் கொடுப்பீங்களா? 2 வஸ்திரம் 1 வஸ்திரம் கொடுப்பீங்களா? வேணும், நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன்னா எனக்கு இது இன்னைக்கு வச்சுக்கோ, நாளைக்கு வாஷ் பண்ணி போடுவோம் இல்லையா? ஓகே. அப்போ என்ன பாருங்க, கிரியை இல்லாத விசுவாசம்
தண்ணீர் தாரே செத்ததாய் இருக்கிறது. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரி இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் விசுவாசத்தை என் கிரியினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. அப்ப நம்முடைய வாழ்க்கையில செயல்படும் விசுவாசம் இருக்குது. வேத வசனம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வாசிப்பீர்கள், அங்க விசுவாசத்தை குறித்து மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். தேவனுடைய சிநேகிதன் எனப்படுவதற்கு என்ன செய்யணும்? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கின்ற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுக்கு சிநேகிதன் எனப்பட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கிரியை விசுவாசம் என்று சொல்லி அது கிரியையிலே செயல்படுத்துவோமானால் தேவனுடைய சிநேகிதர் எனப்படுவோம். ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன் என்ன செய்தாருங்க? அவர் விசுவாசம் உள்ளவராய் இருந்தார், அன்புள்ளவராய் இருந்தார். ஆனால் அவர் என்ன செய்தார்? கிரியையை காண்பிக்கிற பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவன் மனித அவதாரம் எடுத்து மனிதனாய் வந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ண 3ஆம் உயிரோடு எழுந்து தியாக பலியாகி அவர் தன்னுடைய கிரியினாலே அவர் என்ன செய்தாரு? அதை செயல்படுத்தினார் என்று பார்க்கின்றோம். அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த சபையார் இடத்துல இப்ப என்ன நல்ல குணம் எல்லாம் இருக்குது இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன குணம் பார்த்தோம்? அவங்க தேவனுக்கு பிரியமானவர்களா இருந்தார்கள் இல்லையா? பிரியம். இன்னைக்கு அநேக நிலைமையிலே அந்த சபையார் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருந்தார்கள். இரண்டாவது பார்க்கும்போது அவர்கள் கிரியையில எப்படி இருந்தாங்க? அவங்க உங்கள் விசுவாசத்துல அவர்கள் கிரியை செய்யக்கூடியவர்களாக இருந்தார். எபிரேயர் 11:6 என்ன வாசிக்கிறது? வாசித்து அடுத்த பகுதி கடந்து செல்வோம். எபிரேயர் 11:6 வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேங்க்யூ சிஸ்டர். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். அப்ப விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் வாயில இருக்கக்கூடாது, அந்த விசுவாச செயல்பாட்டிலே காண்பிக்க வேண்டும். யாக்கோபு மிக எளிய நிலைமையிலே அதை வெளிப்படுத்தக்கூடிய. அடுத்தது பார்க்கும் பொழுது 1:2 என்ன வாசிக்கிறோம்? 1:2 நான் வாசிக்கிறேன். உங்கள் அன்பின் பிரயாசம் இருக்கிறதா? தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரத்திற்குள் கடந்து வருவோம். என்ன வாசிக்கிறோம்? உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் உங்கள் அன்பின் உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் அன்பின் பிரயாசத்தையும். இங்க என்ன வாசிக்கிறோம்? உங்கள் அன்பின் பிரயாசம். அன்பின் பிரயாசம். அப்ப நேற்று நைட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், இந்த உங்கள் அன்பின் பிரயாசம், பிரயாசத்திற்கு என்ன ஒரு கருத்து, என்ன சொல்ற, ஒரு அதற்கேற்ற விளக்கம் கொடுங்க, இல்லைன்னா அதற்கு பிரயாசத்திற்கு ஏற்ற ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு அந்த பாப்பா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சாக்ரிஃபைஸ். அதுக்கு இணையானது எதா இருக்கா? சாக்ரிஃபைஸ் என்ன? வில்லியம்ஸ் பிரதர் இன்னைக்கு ஜபத்துல செய்தியில் என்ன சொன்னாரு? அன்பிலே என்ன தியாகம், அன்பிலே தன்னுடைய சகோதரனுக்கு ஜீவனை கொடுப்பதை பார்க்கிலும் அதிகமான அன்பில்லை. அப்ப சாக்ரிஃபைஸ். உங்கள் அன்பின் பிரயாசத்தை சொல்லும் பொழுது பிரயாசத்தினால் நாம் சில காரியங்களை இழக்க நேரிடும். அன்பு மட்டும் வச்சா பத்தாது. நேசிக்கிறவங்களுக்கு என்ன ஏற்படும்? நிறைய இழப்பு கொடுக்க. சாக்ரிஃபைஸ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் செய்தார். அப்ப சாக்ரிஃபைஸ் செய்ய வேண்டும் என்றால் அவர் என்னென்ன விட்டாரு? பரலோகத்தை விட்டாரு, பரலோகத்தின் மேன்மைகளை விட்டாரு, பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக தன்னைத்தான் வெறுமையாக்கி அடிமையை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் மீது அன்பு வைத்த யோவான் 1:12 வாசித்த வண்ணமாக அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள இத்தனை பேர்கள் அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாக அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கார். தேவன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையபடி அவரை தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ அன்பு சொல்லணும், இன்னும் ரொம்ப நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுல என்ன இருக்கு? ஒரு சாக்ரிஃபைஸ் கலந்துருக்கு, ஒரு பலி கலந்துருக்குது, ஒரு தியாகம் கலந்திருக்கிறது. அதைத்தான் அங்கே பார்க்கிறோம். அந்த சபையார், தெசலோனிக்கே சபையார்கள் கிரியுள்ளவர்களாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை சாக்ரிஃபைஸ் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 33 முதல் 35 வரைக்கும் வாசிக்க வேண்டாம், அது நமக்கு தெரிந்த பகுதியா இருக்கிறதுல அங்கே என்ன வாசிக்கிறோம் என்று பார்க்கும் பொழுது அங்கே ஒரு நல்ல சமாரியனை பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இந்த நல்ல சமாரியனுக்கு என்ன இருந்தது? அன்பு இருந்தது.
அங்க 3 பேர் இருந்தாங்க சபையில இல்லையா? அந்த வழியா 3 பேர் கடந்து வருகிறார்கள். அதிலே நல்ல சமாரியன் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்நியன் அந்த வழியை கடந்து வரும்போது அவனுக்கு என்னென்ன இழந்தான்? மணி ஃபர்ஸ்ட், பரவாயில்ல. பெனோ கரெக்டா இருக்கிற மணியில மணி, அப்புறம் டைம். வெரி குட், சொல்லுங்க. அவ்வளவுதானா? அந்த நல்ல சமாரியன் கதையில என்னென்ன இழக்கிறான்? ஜோ நிறைய இருக்கு, மெடிசனல் இருக்கு. சரி, ஓகே, நான் சொல்றேன். பிரயாணத்துக்கு தடை. இப்ப நம்ம இங்கிருந்து குடிமுத்தூர் போறோம். போற வழியில ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறாரு. அப்ப நம்ம குடிமுத்தூர் போற ஒரு நோக்கத்துக்கு போறோம், இல்லைன்னா நம்ம டவுனுக்கு போற நோக்கம். அப்ப அந்த அடிபட்டு கிடக்கிறவளை போய் பார்க்கும்போது நம்முடைய பிரயாணம் என்ன ஆகுது? தடை. ஃபர்ஸ்ட் பிரயாணம் தடைபட்டு விட்டது. அவனை பார்க்கறான். நம்முடைய பார்வை எங்க போயிருப்போ? இவ்வளவு நேரம் இவங்க போனவே, அந்த இதுக்கு போனவே, அந்த முக்கியமான வேலைக்கு போகணுமேங்கிற வேலை என்ன ஆகுது? அங்கே அவனுடைய கண் அதை பார்க்கிறது. அப்புறம் அவனுடைய இறுதி என்ன ஆகுது? மனதுருகிறது. 2வது வரைக்கும் அவன் கிட்ட வர்றான். கிட்ட வந்து காயங்களிலே எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்தான். அப்ப அன்பு இருக்குது, அன்பு இருக்குது இருக்குன்னு சொல்றீங்க. இதையெல்லாம் நமக்கு கொடுக்க முடியுமா? என்ன கொடுக்கணும்? காயங்களுக்கு எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து காயங்களை கட்டணும். பேண்டேஜ் பேண்டேஜ் வேணும், மெடிசன் வேணும், எண்ணெய் வேணும், திராட்சரசம், இத்தனையும் அவன் இழக்கிறாங்க. 2வது என்ன செய்யறான்? அவனுடைய வாகனத்தை கொடுக்கணும். கொடுக்க முடியுமா? வாகனத்தை கொடுக்குமா? ரொம்ப அன்பு. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், கொஞ்சம் உங்க காரை கொடுங்க. ஒரு அர்ஜென்ட்டா போனோம், உங்க பைக்கை கொடுங்க, இல்லை உங்க ஸ்கூட்டரை கொடுங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? நிறைய காரியங்களை நம்ம சொல்லுவோம். நானே சொல்லியிருக்கிறேன். இல்லை, நம்ம வாகனத்தை கேட்கும்போது நம்மளால அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியாது. அப்ப இங்க என்ன பார்க்கிறோம் என்று பார்க்கும் பொழுது, அன்பினாலே சில சாக்ரிஃபைஸ செய்ய வேண்டியது இருக்கிறது. என்ன செய்யறாங்க? காயங்களை கட்டி வாகனத்தில் ஏற்றி கடைசியில் என்ன கொடுத்தாங்க? பெனோ கொடுத்தத பணமும் கொடுக்கணும் இல்லையா? அப்ப இந்த சாக்ரிஃபைஸ்க்கு அன்பின் பிரயாசம் என்று சொல்லப்படுது. இத்தனையும் என்ன செய்தாரு அந்த நல்ல சமாரியன்? அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏதாவது அன்பு செலுத்துறோம்னா கண்டிப்பா என்ன செய்வோம்? சிலது நம்ம இழந்துதான். அதுதான் அன்பின் பிரயாசம், அன்பின் சாக்ரிஃபைஸ். அதுக்கு ஏற்ற உதாரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வெற்றி யாக்கோபு நிறுவனத்தில் வாசிக்கும் போது அநேக காரியங்களை அன்பின் பிரயாசத்தை பார்க்க முடியும். அடுத்தபடியா பார்க்க போவது, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எங்க வாசிக்கிறோம்? 1:3. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. அப்ப எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அறிகிறது? நம்மளை தெரிந்து கொண்டுட்டாங்கன்னு எப்படி தெரியும்? இல்லையா? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இப்படிதான் வாசிக்கிறோம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுது தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போ நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால், அப்படி உங்களுடைய வாழ்க்கையானது, உங்களுடைய சபையின் வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, கல்லூரி வாழ்க்கை, உங்களுடைய வேலையிலே பக்கத்து வீட்டுக்காரரு நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்று அறிந்து கொள்வார்களே, ஆனால் தேவனை என்ன செய்வாங்க? தேவன் ஸ்தோத்திரிக்கப்படுகிறார். அந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில பக்கத்து வீட்டுல நான் அநேக வீடுகளில் போய் சந்திக்கும் போது அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் சொன்ன சாட்சி நான் கேட்டிருக்கிறேன். சமீபத்துல ஒரு வீட்டுல மரணம். அந்த மரண வீட்டுல அவங்க ஒரு வாரமா அந்த மரண வீட்டோடு கூட இணைந்து அவங்களுக்கு உதவி செய்வது, அவர்களோடு கூட இருந்து ஆண்டவரை பத்தி சொல்லுவது. அப்பொழுது என்ன ஆகுது? அந்த இடத்துல இவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்று ஃபர்ஸ்ட் எங்க சாட்சி சொல்லணும்னா யார் சொல்லணும்? ஃபர்ஸ்ட் என்ன குறிச்சு? மனைவி சொல்லணும், லிசி சொல்லணும். 2வது யாரு சொல்லணும்? பிள்ளைய சொல்லணும். 3வது யாரு சொல்லணும்? பக்கத்து வீட்டுக்காரு சொல்லணும். 4வது யாரு சொல்லணும்? நம்ம வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, நம்ம போற இடத்துல சொல்லணும். அதுக்கப்புறம் யாரு சொல்லணும்? நெருங்கினவங்க, சொந்தக்காரு சொல்லணும். இதெல்லாம் கடந்து லாஸ்ட்ல எங்க வரணும்? கரெக்ட். அருமையான சிந்தனை உங்ககிட்ட இருக்கு. கரெக்ட். லாஸ்ட்ல தான் சபையில சாட்சி வரும். அப்போ இங்க பார்க்கும்போது நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், பரிசுத்த வாழ்க்கைக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்ம யாரு? பரிசுத்த வாழ்க்கைக்காக
பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. நம்முடைய வாழ்க்கையில நம்ம குறித்து சாட்சி சொல்லுவாங்களா பக்கத்துல? ஓகே, அடுத்தபடியாக நேரம் கடந்து விட்டது. அடுத்ததை பாருங்க, 1:5 நீங்கள் 1:5 வாசிங்க. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்த போது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. எங்கள் சுவிசேஷம் நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுள்ளானீர்கள் என்று பார்க்கின்றோம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம் என்று பார்க்கும், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலேயும், அதாங்க பார்க்கிறோம் 6ஆம் வசனம். கரெக்ட், ஓகே. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுள்ளானீர்கள். இந்த சபையாரை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே, உண்மையிலே இந்த தெசலோனிக்கா சபை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே கடந்து போகக்கூடிய ஒரு சபையா இருந்தது. அந்த சபையிலே அங்கே யூதர்கள் இருந்தார்கள், கிரேக்கர்கள் இருந்தார்கள், ரோமர்கள் இருந்தார்கள், புறஜாதியார் இருந்தார். இவ்விதமாக 4 விதமான மக்களை கொண்ட ஒரு சபையா இருந்ததினாலே அந்த சபையை பார்க்கும் பொழுது அநேக விதமான உபத்திரவங்கள் அந்த சபைக்கு விரோதமாய் வந்தது. ரோமர்கள் ஒரு விரோதமாய் வந்து அங்கே அவர்களோடு போராடுகிறார்கள். கிரேக்கர்கள் வந்து தன்னுடைய ஞானத்திலே போராடுகிறார்கள். புறஜாதிகள் வந்து அவர்களுடைய விக்கிரங்களை குறித்து போராடுகிறார்கள். யூதர்கள் வந்து பழைய ஏற்பாட்டின்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி இவ்விதமான நிலைமையிலே அந்த தெசலோனிக்கா சபையாருக்கு மிகுந்த உபத்திரவத்தை கொடுக்கக்கூடியவர்களா இருந்தார்கள், மிகுந்த பாடுகளை கொடுக்கக்கூடியவர்களா இருந்தார்கள். அதன் மத்தியிலே அவர்கள் என்ன செய்தார்கள் சொல்லும் போது, கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் போது, தேவனுடைய பிள்ளைகளுடைய செய்திகளை கேட்கும் போது அவர்கள் மிகுந்த உபத்திரத்தில் இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். திருவசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு வேதாகம் என்ன சொல்லுகிறது? வேதாகம் எனக்கு என்ன கற்றுத்தருகிறது? வேதத்தை நான் அனுதினம் வாசிக்கின்றேனா? அனுதினம் வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசக்கூடியவராய் இருக்கிறார். நம்முடைய உபத்திரவத்திற்கு பதில் தரக்கூடியவராய் இருக்கிறார். நம்மை அவர் தேற்றக்கூடியவராய் இருக்கிறார். நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார் நம்முடைய தேவன். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள், பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷம். இன்னைக்கு சந்தோஷம் இருக்கா? நம்முடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, சபையின் வாழ்க்கையிலே நாம் சந்தோஷமா இருக்கிறோமா என்று பார்க்கும் பொழுது இந்த தெசலோனிக்க சபையர்கள் பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் சந்தோஷத்தோடு கூட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு, ரோமர்கள் வந்து ஒன்று சொல்றாங்க, கிரேக்கர்கள் வந்து ஒன்று சொல்றாங்க, யூதர்கள் வந்து ஒன்று சொல்றாங்க, புறஜாதிகள் வந்து ஒன்று போதிக்கிறாங்க. இந்த நிலைமையிலே அவர்கள் என்ன செய்தார் என்று பார்க்கும்போது திருவசனம் என்ன பெயர் கொடுத்திருக்காங்க? திருவசனத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? ஏற்றுக்கொண்டு கொண்டார்கள், கர்த்தரை பின்பற்றுள்ளானார்கள் என்று பார்க்க. திருவசனம் தான் நமக்கு ஆசீர்வாதங்க. ஒரு பிரசங்கியாருடைய அல்லது ஒரு பாஸ்டருடைய அல்லது பெரிய ஞானிகளுடைய புஸ்தகத்தை நீங்க வாசிக்கிறதுக்கு முன்னதாக, உலக ஞானத்திற்குள் போவதற்கு முன்னதாக நீங்கள் உலக ஞானத்தை தேடி போவீர்களானால் உங்களை வேற வழியிலே கொண்டு போய்விடும். வேதத்திலே எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தை வாசிக்கும் போது அதை நம்மை வழிநடத்தக்கூடியதா இருக்கிறது. அது ஜீவனும் வல்லமையுள்ளதா இருக்கிறது. நம்முடைய இருதயத்தை புடமிடக்கூடியதா இருக்கிறது. நம்மை அது இருபுறம் வாளாய் நம்மை வெட்டக்கூடியதா இருக்கிறது. அந்த திருவசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்ட போது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கர்த்தரை பின்பற்றக்கூடிய மக்களாய் மாறிவிட்டார்கள். இவ்வளவு நாளைக்கு என்ன பின்பற்றினாங்க? சபையில் இருக்கக்கூடிய பாஸ்டரை பின்பற்றுறது, சபையில் இருக்கக்கூடிய ஒருவரை அவருடைய அந்த காரியங்களை பார்த்து செயல்படுவது, அவையெல்லாம் விட்டுவிட்டு கர்த்தரை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அடுத்தபடியாக பார்க்கும்போது மக்கதோனியாவில் உள்ள ஆகாயம் உள்ள விசுவாசி யாவருக்கு மாதிரியானார்கள். 7ஆம் வசனத்தை வாசிப்போம். இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் ஆகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். இப்போ இவங்க எப்படி இருக்கிறாங்க? மாதிரிக்கு என்ன இங்கிலீஷ்ல? எக்ஸாம்பிள் இல்லையா? மாதிரி. யாருக்கு மாதிரி? யாருக்கு மாதிரியா இருந்தாங்க? சாட்சியா இருந்தாங்க. யாருக்கு சாட்சியா இருந்தாங்க? என்ன வாசிக்க? அடுத்த வசனத்துக்கு வாங்க. எப்படி? இவ்விதமாய் 7 என்ன வாசிக்கிறோம்? இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் ஆகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். இந்த லோக்கல் சபையில அவங்க மாதிரியா இருக்குல்ல, என்னாச்சு? எபினேசர் காஸ்பிள் ஹாலுக்கு
மதுக்கர ஹாலுக்கு, பிகே புதருக்கு, எல்லாத்துக்கும் இவங்க என்ன இருக்கிறாங்க? இருக்கிறோமா? இருக்கிறோமா? இருக்கிறோம். இது அதுதான் வாசிக்கிறேன். இன்னொரு வசனத்தை கூட அதுக்கு அடுத்து நீங்க வாசிக்கும் போது, மக்கதோனியாவிலும் ஆகாயோலும் உள்ள விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, இப்படித்தானே வாசிக்கிறோம். மக்கதோனியாவிலும் ஆகாயிலும் தெரிந்து கொள்ளலாம் துணித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றி உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. நம்ம கோயம்புத்தூர் சபை மாதிரி சபை. இந்த மாதிரி சபை என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு, பிகே புதருக்கும் மதுக்கரைக்கும் அல்ல, இல்ல எபினேசர் காஸ்பாலுக்கு மாத்திரம் அல்ல, உலகத்திற்கு எங்க அப்படின்னு வாசிக்கிறாங்க. எப்படி இருந்தாங்க? தேவனை பற்றிய உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. வெளியே அப்படியே போகுது இல்லையா? போகுதா? எஸ், கரெக்ட். அதான் தேவனை பற்றும் விசுவாசத்தினாலே மாதிரிகளானீர்கள். இன்னைக்கு என்ன மாதிரி? இன்னொரு ஆங்கிலத்தில் இன்னொரு வேர்டு கூட இருக்கு, மாடல் இல்லையா? மாடல், ஒரு மாடல். நம்ம எப்படி இருக்கிறோமாமா? மாடலா இருக்கு. யாருக்கு? மற்ற சபையாருக்கு மாடலா இருக்கிறதுனால கர்த்தருக்கு பிரியமான தெசலோனிக்கே சபையா இருந்தது. ஓகே, லாஸ்ட். அப்புறம் இவங்க கிட்ட இங்க என்ன பிரச்சனை? இவங்க எல்லாம் நல்ல விசுவாசி தான், இதெல்லாம் ஓகே. ஆனா இவங்க கிட்ட என்ன இருந்ததுன்னா, செத்து போன பிறப்பாடு எங்க போவோம், அது ஒரு பிரச்சனை வந்துருச்சு இப்போ. ஏன்னா எத்தனை ஆளுங்க இருக்கிறாங்க இதுக்குள்ள? உபதேசம் கொடுக்கறதுக்கு, தப்பான உபதேசம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்ப செத்து போன பிறப்பாடு நாங்க எங்க போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்தாச்சு. யாருக்குள்ள? தெசலோனிக்கே சபைக்குள்ள. அப்ப நேரா அங்க பதில் வருது. ஆனா இவங்க எப்படி இருந்தாங்கன்னு பாருங்க. 10ஆம் வசனத்தை கடைசி வாசிங்க. அவர் பரலோக சரி, 10ஆம் வசனம் வாசிங்க. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்கள். இந்த சபை எப்படி இருக்கு? சபையினுடைய நிலைமை எப்படி இருக்கு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் வரப்போகிறார், இனிவரும் கோபாக்கின் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறோமா இருக்கிற அவருடைய குமாரன இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சபை. அந்த சபை எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது? ஆண்டவருடைய வருகை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சபையாய் இருந்தது என்று பார்க்கின்றோம். அப்ப ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் அந்த சபை? ரொம்ப பிரியமான சபையா இருக்கும். இப்படி இருக்கிற வேலையில தான் அவங்களுக்கு இத்தனையும் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் அதுல இடையில என்ன செய்வாங்க? செல்வேன்ல இந்த கள்ள உபதேசம் அல்லது என்ன செய்யறாங்க? மரித்த பிற்பாடு முடிஞ்சுது, அதோட முடிஞ்சுது என்று சொன்ன பிற்பாடுதான் 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, இவங்க ரொம்ப ஆண்டவருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சபையா இருக்குது. நீங்க இந்த 1 தெசலோனிக்கே முழுவதுமாய் வாசிக்கும் போது ஆண்டவருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவர் நியாயம் தீர்க்க வரப்போகிறார் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவருடைய வருகையை அதிகமாய் அவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரே ஒரு சபை இந்த தெசலோனிக்கே சபை என்பதிலே சந்தேகம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய இடத்திலே ஒரு சின்ன பிரச்சனை வருது. இந்த இறந்து போன பிற்பாடு என்ன நடக்கும்னு தெரியாமல் அவர் கலங்கி தவிக்கிற வேலையில தான் அங்கே நாம் பார்க்கிறோம். அன்றியும் 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசி. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவருடைய கூட கொண்டு வருவார். ஓகே, இந்த பகுதி கிட்டத்தட்ட 2024 ஆண்டுகளாக நம்மை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரே ஒரு பகுதி. அதாவது மரணத்திற்கு பின்னதாக என்ன நடக்குன்னு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே பகுதி இந்த பகுதி. எந்த ஒரு மரணத்திலையும் இந்த வேத பகுதி வாசிக்காமல் சரீரத்தை என்ன செய்ய மாட்டாங்க? அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அதற்கு ஆதரவாக இருந்தவர்கள், அந்த கேள்விக்கு பதில் கிடைத்தவர்கள் தெசலோனிக்கே சபையா இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய வருகை நெருங்கி இருக்கிறது. கடந்த வாரத்திலே நாம் அதைத்தான் சிந்தித்தோம். 10 கன்னிகைகள், 5 கன்னிகைகள் கைவிடப்பட்டவர்களாக, 5 கன்னிகள் ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தினுடைய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்து சிந்தித்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சீக்கிரமாய் வாரும் என்று வெளிப்படுத்த வாசிக்கிற வண்ணமாக நம்மளுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவோம். தெசலோனிக்கே சபையார் தேவனுக்கு பிரியமாய் இருப்பதற்கு அவருடைய வாழ்க்கையிலே அந்த சபையிலே காணப்பட்ட நற்குணங்களையும் அவருடைய உபதேசத்தையும் அவருடைய எதிர்பார்ப்பையும் குறித்து பார்த்தோம். அவ்விதமான நிலைமையிலே நம்முடைய பரிசுத்தமான இந்த தேவ சபையிலும் அந்த குணநலங்களை நம்ம கண்டிருக்கிறதுனாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம்.
இந்த பகுதிக்கு மாத்திரமல்ல, உலகமெங்கும் உள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம் சாட்சியாக, மாதிரியாக, மாடலாக இருக்க கர்த்தர் நம்ம ஒரு கிருபை செய்வாராக. ஆமென்.